வணக்கம் கைஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கங்குவா படத்துல இருந்து நிறைய ஹிடன் டீடைலான விஷயம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கங்குவா படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையும் பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கிற விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி தான் படமாவே எடுத்திருக்காங்க. கங்குவாக்கான மீனிங் என்னன்னா, நெருப்பு சக்தி வாழ்ந்த மனிதன் தான் அர்த்தம். கடந்த காலத்துல இந்த கங்குவா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் தான் இந்த பாதி படத்தோட கதையாவே இருக்கும். பிரெடேட்டர் படம் பாத்தீங்கன்னா, அந்த பிரெடேட்டரோட ஏலியன் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அதோட உடம்புல எலும்புகளும் மண்டை ஓடுமா தான் இருக்கும். இதுக்காக இந்த பிரெடேட்டர் உடம்புல எலும்புகளும் மண்டை ஓடுகளும் இருக்குன்னா, ஒருத்தரை கொன்னு அந்த வீரத்தோட அடையாளமா பாத்தீங்கன்னா அவங்களோட எலும்பு கூடுகளை உடம்புல மாட்டிப்பாங்க. போலதான் சூர்யாவும் இந்த படத்துல எலும்புகளையும் பற்களையும் மாட்டிக்கிட்டு தான் இருப்பாரு. சூர்யா கையில இருக்கிற கோடுகள் வீரத்தின் அடையாளமாகவும் போடுவாங்க. ரொம்ப பிடிச்சவங்க செத்து போயிட்டா அவங்க ஞாபகமாகவும் போடுவாங்க. சூர்யா இந்த படத்துல எப்பேற்பட்ட ஆளுன்றதை இந்த கையில இருக்கிற கோடுகளே சொல்லும். அதே போலத்தான் இந்த பக்கம் வில்லனை காட்டும் போது சுத்தி நிக்கிறவங்களா எலும்பு கூட வச்சுட்டு கொஞ்சம் சோகமாவே தான் இருக்காங்க. ஆனா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சூர்யாவால வில்லனுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய உயிரிழப்பு ஆயிருக்கணும். வில்லன் பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்ட்ல இருக்கிற சூர்யாக்கும் பிரசன்ட்ல இருக்கிற சூர்யாக்கும் என்னென்ன கனெக்ஷன்லாம் இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பறவை பறந்துட்டு இருக்கும், அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிளைட் பறந்துட்டு இருக்கும். காலத்துல பறவைகள் மட்டும்தான் மேல பறக்கும், ஆனா இந்த காலத்துல பிளைட்டும் மேல பறக்கும் சொல்லிட்டு பாஸ்ட்ல இருந்து வந்த சூர்யா ரொம்பவே ஆச்சரியமா கூட பார்க்கலாம். இங்க கொஞ்சம் பின்னாடி பாத்தீங்கன்னா பில்டிங் ரொம்ப எரியற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க ரொம்ப கீழே பாத்தீங்கன்னா சிறகுகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதை வச்சே பாத்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் ஏதோ பறவைகள் மூலியமா கனெக்ஷன் இருக்குன்னு காட்டுறாங்க. ரெண்டு சூர்யாவுமே ஹீரோவா இருந்தா பாஸ்ட்ல எப்படி ஒரு சூர்யாவுக்கு வில்லன் இருக்காரோ அதே மாதிரி பிரசன்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சூர்யாவுக்கு வில்லனுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கதையை டீட்டெயிலா சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்க சான்.